இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 10 நிமிஷத்துல 2 டம்பிளை வச்சு வீட்லயே ஷோல்டர் ஒர்க் அவுட் எப்படி பண்றதுன்றதுதான். இதுக்கு நம்ம 5 kg டம்பிள் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் 30 செகண்ட்ஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், 30 செகண்ட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வார்ம் அப் பண்ணணும். இந்த ஷோல்டர் செஷன்ல 7 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரைஸ் வித் அப்ரைட் ரோயிங், செகண்ட் அர்னால்ட் பிரஸ், தேர்ட் ரியல் டெட் ஃபிளைஸ், ஃபோர்த் லேட்டரல் ரைஸ், ஃபிஃப்த் போத் ஆர்ம் ஃப்ரண்ட் ரைஸ், சிக்ஸ்த் ஷோல்டர் பிரஸ், லாஸ்ட் அரௌண்ட் த வேர்ல்டு லேட்டரல் ரைஸ். இதுக்கு நடுவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஹோம் ஒர்க் அவுட் பண்றவங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை கேளுங்க, உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இதுல ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் 30 செகண்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விடணும். அதை நீங்க 3 செட்ஸா ரிப்பீட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் இந்த ஒர்க் அவுட் செஷன் முடியும். ஸோ வீடியோவை முழுசா தொடர்ந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் ரைஸ் வித் அப்ரைட் ரோயிங். ஸோ டம்பிளை ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக இறக்கணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட டெல்டாய்டு நல்லா ஒர்க் ஆகும். அப்ரைட் ரோயிங் பண்ணும்போது உங்களோட ட்ராப் மசிலும் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் மசிலை ஃபீல் பண்ணி மைண்ட் மசில் கனெக்ஷனோட பண்ணுங்க. கண்டினியூஸாக 30 செகண்ட்ஸ் பண்ணணும், அண்ட் தென் 30 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் நல்ல பெனிஃபிட் இருக்குமா இல்லையான்னு பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லையும் சரி. ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியணும், உங்களோட மசிலில் நல்ல இம்ப்ரூவைஸ் இருக்கணும் அப்படின்னா 4 வீக்ஸ்க்கு ஒரு டம்பிளில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க ஒரு ஒர்க் அவுட்டை அப்படின்னீங்கன்னா, ஸோ 5th or 6th வீக் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மசிலை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அந்த மசில் அடாப்ட் ஆயிருக்கும். அந்த டம்பிளில் நீங்கள் ஒரு 5 kg யூஸ் பண்ணியிருந்தீங்க 4 வீக்ஸ்னா, 5th வீக் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7.5 kg இல்லை அதை விட ஒரு 1 kg இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அப்போதான் அந்த மசிலுக்கு இம்ப்ரூவைஸே கிடைக்கும். ஸோ நல்ல சேஞ்சஸும் நடக்கும். வெயிட் லாஸ்க்காக ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரே டம்பிளை யூஸ் பண்ணாமல் ஒரு 5th or 6th வீக் அப்புறம் இன்னொரு டம்பிளை யூஸ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அர்னால்ட் பிரஸ். ஸோ 2 டம்பிளை சுப்பைன் ஃபார்ம்ல உங்கள் ஷோல்டருக்கு முன்னாடி வச்சுட்டு மேலே புஷ் பண்ணும்போது உங்களோட ரிஸ்ட்டை நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போங்க. சேம் கீழே கொண்டு வரும்போது அதே ட்விஸ்ட் பண்ணி சுப்பைன் பொசிஷனில் கொண்டு வரணும். ஸோ பேக் சப்போர்ட் பண்ணி ஒழுங்காக போடுங்க இந்த எக்ஸசைஸை. இந்த எக்ஸசைஸ் உங்கள் ஃப்ரண்ட் டெல்டாய்டை நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணும்போது லோ வெயிட்லேயே யூஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு அடுத்த வெயிட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஹோம் ஒர்க் அவுட்டில் வெயிட் கெயின் பண்ண முடியுமான்றது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வெயிட் லாஸும் சரி, வெயிட் கெயினும் சரி, இட் டிபெண்ட் அப்பான் தி ஹவு மச் கேலரி யூ ஆர் டேக்கிங். பட் ட்ரைனிங்லேயும் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் இருக்குது. என்னன்னா, உங்களுக்கு நல்ல மசில் க்ரோத் ஆகணும்னா நீங்கள் அந்த மசிலை போட்டு நல்லா டேர் பண்ணணும். லைக் அந்த மசில் ஃபைபர்ஸ் நல்லா கிழிக்கணும். ஸோ அப்படி பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களோட வெயிட்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்போதும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடும்போது அந்த டேர்னஸ் நடக்கும். அந்த டைமில் நீங்கள் கேலரி லைக் ப்ரோட்டீன் அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது ரெக்கவர் ஆகி திருப்பி அது ஒரு மெக்கானிசம். ஸோ அது க்ரோத் ஆகும். அதுவே வெயிட் கெயின்னு வரும்போது வெறும் டம்பிளை வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணுறத விட ஜிம்மில் போயிட்டு நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா அதில் நிறைய உங்களுக்கு வேரியேஷன்ஸ் பண்ண முடியும். நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அது இன்னும் நல்லா உங்களுக்கு வீட்டில் விட ஜிம்மில் நல்லா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அது வெயிட் கெயினாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ வெயிட் லாஸ்ன்றவங்களுக்கு ஹோம்ல ஓரளவுக்கு நல்லா செட் ஆகும். வெயிட் கெயின்னு வரும்போது கண்டிப்பாக ஜிம் ரொம்ப மேஜராக ஹெல்ப் பண்ணும் ஹோம் ஒர்க் அவுட்டை விட. ஸோ பெட்டர் நீங்கள் வெயிட் கெயினுன்ற ஒரு கோலை பார்த்து உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வேணால் ஹோம் ஒர்க் அவுட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு கட்டத்தில் சேச்சுரேட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெட்டர் ஜிம்முக்கு நீங்கள் போனீங்கன்னா, வெயிட் கெயின் கோல் இருக்கிறவங்க ஜிம்முக்கு நீங்கள் போய் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரியர் டெல் ஃபிளைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா, உங்களோட பேக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உங்களோட எல்போவை லைட்டாக சாஃப்ட் லாக்
ஸ்டார்ட் பண்ணி ஸ்லைஸ் எப்படி பண்ணுவோமோ அதே பேக்கை பெண்ட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி மேல ரைஸ் பண்ணிட்டு கீழே டவுன் பண்ணணும். அதாவது parallel to the floor. ஸோ parallel to the floorனா உங்களோட பேக்கும் ஃப்ளோரும் நீங்க பெண்ட் பண்றதுல பேரலா இருக்கும். அதே மாதிரி பிரிட்ஜ் மாதிரி வைக்காம நல்லா ஆர்ச் மாதிரி உங்களோட பேக் வச்சிருக்கணும். ஸோ கீழே இருக்கும்போது உங்களோட போஸ்டீரியர் டெல்டாய்ட ஃபீல் பண்ணி கீழே இறக்கணும். ஸோ அப்பதான் உங்களோட ரியர் மசில் நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லேட்டரல் ரைஸ். இந்த எக்ஸசைஸ் 2 டம்பிள லேட்டரலா ரைஸ் பண்ணணும், அதாவது சைட்ல ரைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட எல்போவை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வைக்காம சாஃப்ட் லாக் பண்ணி மேல ரைஸ் பண்ணணும். அதே போல உங்க பேக்கை ஸ்ட்ரெயிட்டா வச்சு ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க பாடியை ஸ்விங் பண்ணி டம்பிள ரைஸ் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல்டா உங்களோட டெல்டாய்ட் மசிலை ஃபீல் பண்ணி ரைஸ் பண்ணணும். அதே போல கீழே இறக்கும் போது கொஞ்சம் கண்ட்ரோல்டா ஸ்லோவா இறக்கணும். நெக்ஸ்ட் போத் ஆஃப் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். 2 டம்பிள ஹோல்ட் பண்ணும்போது உங்களோட தைஸை ஃபேஸ் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஷோல்டர் ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணணும். தென் ஸ்டார்டிங் பொசிஷன் கொண்டு வரும்போது உங்க டெல்டாய்ட் மசிலை ஃபீல் பண்ணி ஸ்லோவா இறக்கணும். முக்கியமா உங்க கோரை டைட் பண்ணிக்கணும். அதே போல உங்க ஷோல்டர் புல் பேக் பண்ணி உங்க கோரை டைட் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக ஒன்று சொல்லணும். ஸோ நான் இங்கே வீடியோக்காக நான் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஷோல்டர் எக்ஸசைஸ் எப்பவுமே பண்ணும்போது சப்போர்ட்டோட பண்ணணும், அதாவது பேக் சப்போர்ட்டோட. உங்கள் வீட்டில் பெஞ்ச் இல்லை சேர் ஏதாவது இருந்ததுன்னா ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது உட்காந்து சப்போர்ட்டோட பண்ணுங்க. கண்டிப்பாக உட்காந்து உங்களோட பேக் ஸ்பைனை வந்து அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. எப்பவுமே ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிக இன்ஜுரி நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஃபுல் வெயிட் வந்து உங்கள் ஸ்பைனில் கொடுக்குற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஹோம் ஒர்க் அவுட் பண்றவங்க கண்டிப்பா பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஷோல்டர் பிரஸ் எக்ஸசைஸ். டம்பிள ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட பாமை ஃபார்வர்ட்ல பிளேஸ் பண்ண மாதிரி மேலே புஷ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டா எல்போவை லாக் பண்ணாம மேலே புஷ் பண்ணும்போது சாஃப்ட் லாக்கோட புஷ் பண்ணி இறக்கணும். அதே போல எல்போவை கீழே இறக்கும் போது ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் ஃபார்வர்ட்ல இறக்கணும். ரொம்ப ஃபிளேர் அவுட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா உங்க கோரை டைட் பண்ணிட்டு கண்ட்ரோல்டா மைண்ட் மசில் கனெக்ஷனோட போடணும். நான் எப்பவுமே ஹோம் ஒர்க் அவுட்டை விட ஜிம்மில் போயிட்டு ட்ரெயின் பண்ணுறது தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் என்னோட கிளைண்ட்ஸுக்கு. ஏன்னா அதில் வந்து முக்கியமான ரீசன் என்னென்னா, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க 100ல் 90% யாருன்னா ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க தான். வெறும் வீடியோ பார்த்துட்டே ஒர்க் அவுட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் கூட மோஸ்ட்லி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஜிம் ஆக்சஸ் வந்து வீட்டில் விட்டுருக்க மாட்டாங்க, இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கும். இல்லை அவங்க ஏரியாவில் ஜிம்மே இருந்திருக்காது. இல்லை லேடிஸாக இருக்கிறவங்க வந்து போகிறதுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, அதனால வீட்லயே பண்ணோன்ட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க என்ன ஃபார்ம்ல பண்றாங்க, போஸ்டர் எப்படி வச்சு பண்றாங்கன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படியே பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும்னா இன்ஜுரி வரும் அதிகமா. இந்த பிகினரா இருக்கிறவங்க தயவு செய்து ஜிம்முக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 6 month என்ன எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவை நல்லா தெளிவாக பார்த்துட்டு எந்த ஃபார்மில் போடுறாங்கன்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போடுங்க. ஸோ எப்போவுமே ஒரு இன்ஜுரி ஏற்படுதுன்னா அது வந்து நேற்று நடந்ததில்லை, அது கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது வந்து இங்கே வந்து நிற்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபார்ம் கரெக்டாக இருக்கா, போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு வீடியோ தெளிவாக பார்த்துட்டு அதன்படியே பண்ணுங்கள். தெரியலனா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வீடியோவை எடுத்துகிட்டு டிஎம்மாக அனுப்புங்க. ஸோ அது கரெக்டான ஃபார்மா இல்லையான்னு பார்த்துட்டு அதில் என்ன தப்பு என்ன ரைட்டுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியாதவங்க ஸ்க்ரீனில் தெரியும், கண்டிப்பாக அதை நோட் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நான் டவுட் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து என்னை ரீச் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் அரௌண்ட் த வேர்ல்டு வித் டம்பிள் இந்த எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை நின்றுட்டு தான் பண்ணணும். நிற்கும் போது உங்களோட ஃபீட் உங்களோட ஷோல்டர் வித்துட்டு கரெக்டான ரேஞ்சில் நிற்கணும். அதே போல் 2 லைட்டான டம்பிளை தான் யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. டம்பிளை உங்களோட தைஸ்
பக்கத்தில் வச்சுட்டு உங்களோட பாம்பை வந்து ஃபார்வர்டை ஃபேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். அதே போல் உங்களோட எல்போவை லைட்டாக பெண்ட் பண்ணி அவுட்வேர்டில் மேலே ரைஸ் பண்ணணும். அதுவும் சர்க்குலர் ஆர்க் பொசிஷனில் தான் மேலே ரைஸ் பண்ணணும். ஓவர் ஹெட்டில் 2 டம்பிளை மீட் பண்ணுற அளவுக்கு மேலே ரைஸ் பண்ணணும். அதே போல் கீழே கொண்டு வரணும். கைஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ஷோல்டர் எக்ஸசைஸை வந்து நம்ம வீட்லேயே டம்பிள் வச்சு எப்படி பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே போல் இந்த ருட்டீன்ல வந்து ஒவ்வொரு வேரியேஷனுமே 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸா பண்ணணும். 30 செகண்ட்ஸ் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இதை வந்து 3 செட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் கம் அரௌண்ட் 25 to 30 மினிட்ஸ் இன் அ டே. நீங்க இதை வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ருட்டீன்ல ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டுமே பண்ணா உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா நோ, நாட் அட் ஆல். ஸோ நீங்க இது கூடவே நல்ல ப்ரோட்டீன் உள்ள பேலன்ஸ் டயட் ஃபுட் எடுக்கணும். 45 to 1 hour டெய்லி வாக் பண்ணணும், கார்டியோ பண்ணணும். இது இல்லாம நல்லா தூங்கணும். ஸோ இது 4மே இருந்தால் தான் உங்கள் பாடியில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதே போல் இது சஸ்டெயினபிளாக இருக்கணும்னா இது 4த்துல நீங்கள் எது மிஸ் பண்ணாலுமே சஸ்டெயினபிளாக இருக்காது. ஸோ இது 4மே இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் சஸ்டெயினபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகும். ஸோ இதே போல் 2 டம்பிளை வச்சு வேற எந்த மசிலுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லி தரணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் வீட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா, பாய் பாய்.